என் பேர் ஜெயசங்கரி முத்துசாமி. நான் இது என்னுடைய மருமகள் பரணி, மகாலட்சுமி பரணி. இப்போ குழி பணியாரம் செய்ய போகிறோம், ஸ்வீட் பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள் பவுல் கணக்கில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பவுலோ டம்ளரோ ஏதோ ஒரு கணக்காக இருக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசி மாவு, ஒரு டம்ளர் கோதுமை மாவு, அரை டம்ளர் மைதா மாவு, கொஞ்சம் ரவை, வெல்லத்தை பாகு காய்ச்சி, இந்த கம்பி பதம் வேணுன்றது கிடையாது, நார்மல் பதமாக இருந்தால் வெல்லம் கரைஞ்சி அதில் விட்டு நல்லா மாவை கலக்கி தேங்காயெலாம் திருகி போட்டு ஏலக்காய் பொடி போட்டு அது மாவை மிக்ஸ் பண்ணி ஆயில் ஊற்றி குழி பணியாரம் ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். இப்போதைக்கு அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை, வெல்லம், ஏலக்காய் பொடி, தேங்காய். இது கோல்டு வின்னர். நெய்யும் கலந்துக்கலாம், அது நம்மளுடைய சௌகரியங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம நல்லா சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம். கார பணியாரத்துக்கு சட்னி. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா சூடாகிடுதுன்னா, ஆயில் சூடாகிடுதுன்னா 10 நிமிஷம் டக்குன்னு கலந்து வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கறது ஸ்நாக்ஸ்க்கு கரெக்டாக நல்லா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பழகினதாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். எங்கள் அம்மா அப்பா சமையல் வேலையில் இருந்தாங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்டும் நாங்களும் சேர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம். ஆமாம், இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் மருமக கூட வந்துட்டுருக்காங்க, பிள்ளையும் கூட வருவார். வெல்லம் இந்த ஏலக்காய் போடுறதுனா தேங்காய் போடுறதுனால வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் ஃபேமஸ் ஆப்பம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் சுட சுட நல்லா சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு. நம்ம தமிழ்நாடோட டிஷ்ஷு ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம். இது ஸ்வீட் பணியாரம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது, நல்லது. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.